பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவின் ஒளி இல்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் குளிர் இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. செல்லா, சில பெண்களுக்கு ஆண்களுடைய பேஸ் கட்ட விட பேர்பாடிதான் ரொம்ப பிடிக்கும். ஆகையினால இந்த மார்பலக காட்டி மயக்கத்தான் வெறிகுண்டு போகிட்டு இருக்கேன். இந்த பொண்ணை வெளியே வர வைக்கிறதுக்கு என்ன பாட்டு பாடலாம்? கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் வந்து விட்டால் வசந்த சேனை. காதல் என்று அர்த்தம். கடலை காதல் பாட்டு பாடிக்கிறது சூத்த கத்துக்காத்து சூப்பில் அடிக்கிறது நான் தாடா. இவங்க தானே என் தம்பிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தல ரொமான்ஸ் பண்றா, இல்ல ஏத்திடுவேன். ரொமான்ஸா? உங்களை வச்சுக்கிட்டு எப்படா ரொமான்ஸ் பண்றது? என்ன பண்ணலாம்? ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, கண்ணே உன் காதல் நான் தான் என்று என்று அந்த பொய்யில் கொடத்தை குப்புற வச்சு அடிக்கிற லூசு. டேய் வாங்க. அது கண்டி லூசுங்க 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 இஷ்டத்தண்டி ஆம்பளே மரியாதலாம். என்னடா முறப்பு? என்ன முறப்பு? கண்ணு புடிஞ்சு இப்படி வர ஆஸ்கர். ஏமலே கை வச்சியா? எப்படி நீ என்னென்னலாம் பண்ண? இது சும்மா, இனிமேதான் உனக்கு இருக்கு. வரட்டா? அங்கேயே பால் பட்டு ஆச்சுக்கிட்டா என்ன அர்த்தம்? போய் தொலைஞ்ச ரெண்டே குடத்தை எல்லாத்தையும் கவர் பண்ண என்னால முடியலையே. நம்ம குடண்டி குடிதடி குடத்தை எங்க வச்சிருக்கு பாருங்க. இருமா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா, நல்லா இருக்காருமா. ஐயோ ஆபத்துக்கு பாவங்களை சொல்றத கேளு. என் மானத்தை வாங்குறாங்க, புடவை விட மாட்டேங்கிறான். நீங்க பார்த்து இந்த புடவை பையை இவனை பார்த்து ஒண்ணு என் பையனை அடிச்சது இல்லாம என் பொண்டாட்டி சேலையை உருவிட்டா. அப்ப இவ்வளவு நேரம் ஒரே குடும்பத்துலதான் மாட்டிருக்கேன் நானு. உன்னை என்ன போட்ட பாரு. கட்டி பிடிக்கிறப்பா. இல்லையா வேட்டியாச்சும் அவுத்துக்குற அம்மனை கட்டி இருக்கட்டா. ஒன்ன பிரிச்சுக்கப்பா. ஒரு எல்ஐசி வாங்க. எல்ஐசி வாங்க. எல்ஐசி பாஸ் பண்ணுங்க. எல்ஐசி எங்கம்மா? ஒரு எல்ஐசி. என்ன பண்ணி கொடுங்க? சில்லறையா கொடுங்க, இல்ல இறங்குது முடி கேட்டு வாங்கிட்டு போங்க. நடுக்கு கரடின பயங்கரமான டரிக்கின அவன். வாடா வந்து ஆளை கட்டுறா. ஏங்க அடியில எங்கடா இருக்கா? நிக்கிறான் பாரு கடையில. வியாபாரத்தை ஒழுங்கா பாரு. ஏய் மாமா பேக் பார்ட்டி வந்துருது. எஸ் ஆகடா. எங்க போறானே உன்னை விட மாட்டேன். நில்லு. ஏய் அண்ணா ஆள விட்ற விடுங்க. யோ என்னங்க? நீ வேற. எங்க போறாங்க? என்ன காப்பாத்துங்க. இல்ல இல்ல ஓடுறியா? ஓடுறதால உடைக்கற என் பேர் காரியே இல்லாம. டேய் கோலா. அதான் நீங்க வந்துட்டீங்களா அப்புறம் அதுக்கு. இப்ப பாருங்க எப்படி கிளம்புறோம்.
என்ன பாக்குறீங்க போய் புடிங்க இல்லைங்க அவன் நிக்கிறதே ஒரு மார்க்கமா இருக்கு ஏதோ பிளான் வச்சிருக்கான் ஐயோ பிளான் ஆகுது மண்ணாவது நீங்க வர டேய் இந்த புடிங்க. ஐயோ ஏங்க வேண்டாங்க எனக்கு தெரியும் ஐயோ இப்போ நான் உஷாரு போடா போடா நீங்க கொஞ்சம் அடங்க மாட்டீங்க. இப்ப மண்ணை போடுறா பாக்கலாம் நீயா நானே காட்டலாம் நான் தான் அப்பவே சொன்னா அவன் ஏதோ பிளான் பண்ணி நிக்கிறான்னு நீங்க தான் கேட்கல எங்க போயிருப்பான் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் கிடையாது. டெக்னிக்கலான திருடன். பாப்போம் கேங்க்ல பெரிய தில்லங்கடினா லாஸ்ட்ல சிக்க மாட்டான். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ போடா ஹலோ டார்லிங், ஓ மாமனை இந்திய ராணுவமே வந்தாலும் பிடிக்க முடியாது. லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துடுறேன். மீனை பொரிச்சு முட்டையை அவிச்சு வை. ஐயா 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 போதுங்க செத்துற போறான் பிடிக்க மாட்டேங்கிற நம்பிக்கையில தானே வீட்டுக்கு லஞ்சுக்கு வரது ஆர்டர் பண்ணு. இப்படி பண்ண நான் தொழில் பண்றது டேய் எங்கடா பேக் அது சேர வேண்டிய எங்க பாஸ் கிட்ட கரெக்டா போய் யாரா உங்க பாஸ் இவ்வளவு தானே? எவ்வளவு வேணும்? நீயே சொல்லு. ஏன் நீதான் சொல்ல? யாரு இந்தால் தானா அடே யார் அது ஜோடியா வந்து நிக்கிறீங்க? தொழிலுக்கு புச்சா? சொல்லுடா சட்டு இந்த வாட்டி டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஆயி போச்சு. இந்த பேக் அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. அடுத்த வாட்டி ஏதாவது கரெக்ட் பண்ணிக்கிறோம். வர வர உனக்கு தொழில்ல கான்சென்ட்ரேஷன் இல்லாம பூச்சு. ஏயா திருட்டு பொருளை வாங்கி சின்ன பசங்களை கெடுத்து வச்சிருக்கேன் சேட்டாயா நீ நான் உண்மையில சேட்டே இல்ல. பீகார்ல 10 வருஷம் ஃப்ராட் பண்ணிட்டு இருந்தேன். திகார் ஜெயில தூக்கி என்ன உள்ள போட்டாங்க. ஏஜ் ஆனதும் விஆர்எஸ் வாங்கிக்கினேன். சவுகார்பேட்ல சேட் ஆகி செட்டில் ஆயிட்டேன். சேட்டு போலீஸ் ரைடு வருது. கதவு சாத்திரா குண்டா? டேய் கதவு சாத்தி சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். சத்தம் போடாதீங்க. போலீஸ் வந்தா நாம ஏன் பயப்படணும் போலீஸ் போலீஸ் ஊவுனே தீப்பிடுவேன். இல்லைங்க திருட்டு பொருள் வாங்குற இடத்துல நம்ம இருந்தா நம்மளையும் தப்பா தான் நினைப்பாங்க கொஞ்ச நேரம் சும்மா வம்பு பண்ண கண்ணை நோண்டி எடுத்துருவேன். சார் பாய் பண்ண அப்பா இவங்க சும்மா போக மாட்டானுங்க. இந்தடா இத கதவு சந்தில தள்ளி விடு. 500 ரூபாய்க்கு 5 நிமிஷம் தான் டைம் கொடுப்பானுங்க. உங்க பொருளை எல்லாம் தூக்கிட்டு பின்பக்கம் வழியா ஓடி போடு. ஐயோ நான் எப்படி இப்படி ஐயோ, கொஞ்சம் இருங்க நான் தூக்கி விடுறேன் எக்ஸ்கியூஸ் மீ டாடா வோடாஃபோன் பிஎஸ்என்எல் ரிலையன்ஸ் இதுல எது உங்ககிட்ட இருக்கு? ஏன் ஏன்னா இது எல்லாமே என்கிட்ட இருக்கு. உங்க நம்பர் எதுன்னு தெரிஞ்சா டச்ல இருக்கலாம்னு தான். செருப்பால அடிப்பேன் உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல சேச்சே இந்த அனுபவமே புதுசா இருந்துச்சு நான் கூட உங்க எதிர் வீட்டுல தான் இருக்கேன் தெரியும் என் பேர் செல்வம் ஹார்பர்ல வேலை செய்யறேன் நான் பாரதி சினிமால குரூப் டான்ஸரா இருக்கேன் ஓ ஆட்டோ கொஞ்சம் கொஞ்சமாக going crazy now no யாரோ யாரது முன்னால் நிற்பது உன்னால் என் மனம் கொள்ளை போனது கொஞ்சம் கொஞ்சமாய் என்னை கொள்கிறாய் கண்கள் முழுவதும் நீயே நிற்கிறாய் முதல் முறையாய் சென்னை சாலை எங்கும் பனிமழை பொழிகிறது இலவசமாய் வானம் பூவை தூவ 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 கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷம் கொஞ்சம் கொஞ்சம் உற்சாகம் கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷம் கொஞ்சம் கொஞ்சம் உற்சாகம் டேய் டேய் யாரு அட பாவியா நீங்க தானா? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? ஏண்டா ஏற்கனவே ஒரு தம்பிய பறி கொடுத்துட்டு இன்னொரு தம்பிய பெட்ல பறி வச்சுட்டு சத்தியத்தை காப்பாத்துவனு உன் பின்னாடியே நாயா பைய அலையற நீ நானா பட்ல பிராண்டே கலந்து அதுல புதுசா ஒரு போய் அனுபவிக்கிறியோ தம்பி சொல்லுடா. இரியா எல்லாம் ஒரு ரீசனோட தான் போய்கிட்டு இருக்கேன். என்னடா பெரிய ரீசன்? ஐயோ அந்த பொண்ணை கரெக்ட் பண்றதுக்கு முன்னால முதல்ல அவங்க அம்மாவை கரெக்ட் பண்றதுக்கு அந்த பன்னு ஒரு ஓரமா நின்னு பாருங்க. சாமி கேட்ச் இட். கும்மல் பண்ணுது. ஐயோ
பாண்டி ஆண்டி எங்க டாமி ஃபேமிலி ஆளுங்க தவிர யார்கிட்டயும் பழகினதே இல்ல. இப்படி யார் மடியில தூங்குனதே இல்ல. எப்படி கிடக்கு? குவார்டர்ல வாட்டரே கலக்காம அப்படியே சாப்பிட்டா இப்படி கிடக்காம வேற எப்படி கிடக்கும்? உங்களுக்கு டாக்னா ரொம்ப பிடிக்குமா? ஆண்டி நாட் ஒன்லி டாக், ஆ. ஆல் அனிமல்ஸ் லைக்கிங் மீ. பாரதி இங்க பாரு நம்ம டாமிய. அன்னைக்கு பார்த்ததை விட இன்னைக்கு ரொம்ப கிளாமரா இருக்காளே. டார்லிங், டாமி படுத்த இதே மடியில உன்னை நான் படுக்க வைக்கல. என் பேரு ஸ்டைல் பாண்டியனடா. அப்புறம் இன்னொரு விஷயம் ஆண்டி, போன வாரம் முதுமலை காட்டுக்கு போயிருந்தேன். அப்ப திடீர்னு வழிய மறைச்சு ஒரு புலி வந்து நின்னுச்சு. புலியா? ஆ, அது என்ன பார்க்க நான் அரை பார்க்க, அது என்ன பார்க்க, இப்படியே மாறி 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 பார்த்துக்கிட்டே இருந்தோம். என்ன நினைச்சிட்டு தெரியல, டக்குன்னு ஜம்ப் பண்ணி வந்து என் மடியில படுத்துருச்சு. அப்புறம் என்ன, எனக்கு சாப்பிட வச்சிருந்த புளியோர எடுத்து அந்த புளிக்கு 4 வாய் ஊட்டி விட்டேன். புலிக்கு புளியோதரையா? ஆமாண்டி, இப்ப உள்ள புளி எல்லாம் புளியோர, தயிர் சாதம், வெண்பொங்கல் எல்லாம் சாப்பிடுதுங்க. என்ன உள்ள கடம்பட கடம்படன்னு ஒரே கரைச்சலு. அது ஒண்ணு இல்லைங்க, நான் உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். ஆகட்டாண்டி. பயவலிக்கு கொஞ்சம் கொஞ்சமா போத தெரியுது. என்ன பண்றது, இருக்கிற கட்டி ஊத்தி விட்டுருவோம். இரு, ஏன் உருமுற, பழகிருச்ச பக்கி. டீ ஆண்டி, இல்ல காப்பி, இல்ல டீயே கொடுங்க. ஐயோ, இந்த நேரத்துல எதையாச்சும் கேட்டுட்டு இருக்காங்களே, குடிச்சு தொலை குறங்க. என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி, எந்திரி. ஏய், ஐயோ, அந்த ஆண்டி வேற வந்துருவாளே, இப்ப என்ன பண்றது? அம்மா, நான் மறந்தாப்புல டீ சொல்லிட்டேன், நீங்க கொஞ்சம் காப்பியே போட்டு கொண்டாங்கம்மா. அப்பாடா, கொஞ்ச நேரம் சமாளிக்கலாம். ஏய் இந்தா. ஐயோ, அதுக்குள்ள போற ஓவராய் வரத்துக்கிடுச்சு. எந்திரிமா. ஏய், ஐயோ, லவ்வுக்காக கண்ட கண்ட நாய் வாயில எல்லாம் என் வாயை வைக்க வேண்டியதா இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? இந்த அம்மா வேற வந்துருவாங்க. அம்மா, காப்பி வேணாம், பால் கொடுத்துருங்க. இவன் என்ன லூசா? ஏமா வீட்டுக்குள்ள விடுற? சும்மா இரு. ஐயோ, பரம்பரை குடியார மாதிரி காலை பொழந்துகிட்டு கிடக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தை கடத்துவோம். அம்மா, எனக்கு காப்பி வேணாம், பால் வேணாமா, போன் வீட்டா கொடுங்க. போன் வீட்டா. கடவுளே, லாரியில் அடிபட்ட நாய் மாதிரியே கிடக்கு. இந்த நாய் பைக்கி நான் இப்படி எழுப்புவேன். மாட்டிச்சா கரண்ட வச்சு கிளப்பிட வேண்டியதான். ஓல்டேஜ் ஹெவியா இருக்கும் போல் இருக்கு. இந்த வெட்டு விட்டுது. எந்திரிக்க மாட்டேங்குது. செத்துக்கிட்டு போச்சாந்திரிட்டியே. ஆண்டி, சூடான பால்ல கொஞ்சம் ஆதிச்ச மிஸ் பண்ணி ஆற ஆத்தி ஒரு 1/2 மணி நேரம் கண்டு நல்ல பச்சை தண்ணியா சூடா கொண்டாங்க. அச்சோ, உளர ஆரம்பிச்சுட்டே. நாய் காட்டி கொடுக்காட்டாலும் என் வாய் காட்டி கொடுத்துட்டு போகுது. என்ன கருகிற தகுதி எங்க குளிந்து விட்டு எரியுதே. ஏன் எந்திரி, யாரே அடுத்த உடனே கிட்ட நாயே பயிர மேல போட்டு தொலைஞ்சிட்டு. அப்பாடா, என்ன பாண்டி இது? அது வேற ஒண்ணும் இல்லாண்டி, திடீர்னு டாமிக்கு குளிர ஆரம்பிச்சிருச்சு. அதான் மனசு கேட்காம ஒரு டவுல் எடுத்து புத்தி மாடியில் உட்கார வச்சிருக்கேன். அப்படியா? குளிருதா டாமி? என்ன டிவில என்ன ப்ராப்ளம் பாரதி? இந்த கேபிள் கார கனெக்ஷனை சரியா குடுக்கலப்பா. அத ஏன்ட்டு சொல்லணும் தானே, நான் எதுக்கு இருக்கேன்? அந்த வேலையும் உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? லோயர்ல இருந்து அப்பர் வரைக்கும் அலசலத்துல அழைச்சிருக்காண்டி. ஐயோ, வாயை கொடுத்து மாட்டிட்டானே. என்ன செய்யறது? ஆண்டி, இப்ப ஆண்டனா திருப்பி பாருங்க ஆண்டி. கொஞ்சம் லெஃப்ட் பாண்டி. இப்ப ஆண்டி கொஞ்சம் ரைட். போனா டேய், அங்க என்னடா பண்ற? ஆண்டியை கரெக்ட் பண்ண சொன்னா ஆண்டனை கரெக்ட் பண்ணிட்டு இருக்க. ஆண்டிய தாத்தா கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னது, ஆண்டிய கரெக்ட் பண்றியா? ஐயோ இல்ல ஆண்டி, ஆண்டனா கரெக்டா இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னடா நம்ம ஒண்ணு கேட்டா அவனு சொல்றான். டாய், எங்களுக்கு ஆண்டியா இல்ல ஆண்டனாவா? ஆண்டி கூப்பிட்டியாப்பா? இல்ல ஆண்டி, ஐயோ என்னால முடியல. முடியலன்னா பரவாயில்ல, நீ கீழே வந்து. ஆண்டி, இத கரெக்ட் பண்ணாம என்னால கீழே இறங்க முடியாது. பாருங்க, தெரியுதா? ரைட் திருப்பு. இப்ப டேய், இருங்கடா, ஏன்டா உயிரை வாங்குறீங்க? சரி, ஆண்டனா திருப்புப்பா. இப்ப பாருங்க ஆண்டி. தெரியலையே. எந்த ஆங்கில போனாலும் ஆண்டிய கரெக்ட் பண்ண முடியல. இவங்க படுத்துற பாடு பத்தானு இந்த நாய் வேற அரைப்பகுதியில கட்டி தொலைது. இப்ப ஆண்டி மேல கொஞ்சம். இப்ப டேய், கொஞ்சம் கீழே பாண்டி. இன்னும் தெரியலையா? ஐயோ முட்டாள். எது முட்டாளா? இப்ப பாரு ஆண்டி. ஆண்டி ஆண்டி புடிங்கிரு தாண்டி. ஆண்டி பாரு. ஆண்டி ஆண்டி காப்பாத்துங்க ஆண்டி. ஆண்டிய கரெக்ட் பண்ண வந்தா ஆண்டராவை கரெக்ட் பண்ண விட்டு அந்த ரத்தத்தை விட்டாலே நான் என்ன பண்ணுவேன்?
இது என்ன எப்படி பாக்குது? அட அற போத நாயே, இன்னொரு குவார்டர் கேக்குதா? இந்த பா இதோட நிறுத்திக்க. மறுபடியும் பிராந்தி பீருன்னு எதிர்பார்த்த முதலையாச்சும் கரண்ட் ஷாக் வச்சு எழுப்பி விட்டேன். இப்ப அதே கரண்ட் வச்சு கொண்டே போன. என்ன வருது? குவார்டர் நினைச்சு வாட்டர் பாட்டில புடிச்சிருச்சு. அடி பாவிச்சிருக்கீங்களா? ஆத்தாள் மேல ரெண்டு வேடிக்கை பாக்குறாங்களே. இங்க என்னாச்சுன்னு வந்து பாப்பாளுங்களா, அங்க போய் பாக்குறாளுங்க. மெதுவா ஏப்பா இதோட 12 ஆச்சா? ஆமாப்பா. ஓகே சீக்கிரம் பெட்டி என்னடா? டேய் இறங்க கரெக்ட் டைம்க்கு ஷிப்ல ஏத்திடுவீங்கல்ல? அதெல்லாம் கரெக்டா ஏத்திடுவோம். இந்த வேலையை பார்க்க நீ டியூட்டி விட்டு வரணுமா? டேய் சேட்டு நம்மள நம்பி ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டர் கொடுத்திருக்கான். கரெக்ட்டா பண்ணிட்டு வச்சுக்க. அவனே எல்லா ஆர்டருமே நமக்கு தான். சார் நல்லா செக் பண்ணியா சார்? ஏய் நீ கிளம்பு. போ அடுத்தது வாயோ. பார் காசி, இதோட 10 வண்டி செக் பண்ணியாச்சு. கடத்தல் சரக்கு எதுலயுமே மாட்டல. சரக்கு கன்ஃபார்ம்டா வருதா இல்லையா? நம்பு சார், கன்ஃபார்மா வருது. அந்த சேடு என்ன கழட்டி விட்டு வேற ஆளுகிட்ட சரக்கு ஊத்துட்டான் சார். நிஜமா தான் சார். நீ சிங்கப்பூர் ஷிப்ல சேடு சரக்கு ஏத்துறா நல்லா தெரியும் சார். அதுல எனக்கு என்ன? உனக்கு சேர வேண்டிய கமிஷன் வேணா நான் குத்துறேன். ஆனா அந்த கம்னாட்டிக்கிறான் பார் சேட்டு, அவனுக்கு நான் யாருன்னு காட்டி ஆகணும். ஹலோ போய் சேர்ந்துட்டீங்களா? எங்க போனோம்? செக் போஸ்ட்ல நிக்கிறோம். என்னது? செக் போஸ்டா? அட நீ ஏன் டென்ஷன் ஆகுற? வழக்கமா நடக்கிறது தானே. உள்ள சேட்டோட சரக்கு இருக்குடா. அதான் தெரியுமே. அது இல்லடா. உள்ள இருக்குது 5 கோடி ரூபாய் மேட்டர். ஐம்பொன் சேலை. என்னடா சொல்ற? கடத்தல் சரக்கா? செல்வம் பேச டைம் இல்ல. மாட்டிக்காத. எப்படியாச்சும் உள்ள கொண்டு போயிரு. சக்கரை என்னாச்சு செல்வம்? வண்டிக்குள்ள கடத்தல் சரக்கு இருக்குன்னு சக்கரை சொல்றான். செல்வம் சரியா மாட்டி விட்டான். போலீஸ் கிட்ட சீட்டு சரக்கு இருக்குதா சொல்லி சக்கரவண்டியை கோத்து விட்டுறலாமா? யார் நம்புவா? அவன் போலீஸ், நான் ஜெயில இருந்து வந்தவன். ஏதாவது செஞ்சு பொருளை செக் போஸ்ட் தாண்டி கொண்டு போறதா நமக்கு சேஃப். நீயே பின்ன நிக்கிற வண்டி நம்பர் நோட் பண்ணு. ஹலோ சார், வண்டி நம்பர் TN09AC6654. தற்கொலை படை தீவிரவாதி ஒருத்தன் வண்டி நிறைய பாம்போட வந்து ஹார்பர்ல மொத்த போறான். வாட்? உங்க செக் போஸ்ட்ல தான் நிக்கிறான். முடிச்சா பிடிச்சுக்கோ. யோ, தீவிரவாதி வண்டியில பாம்போட வந்திருக்காங்கயா. உடனே ஸ்டாப் பண்ணு. கம் ஆன். 6654 இந்த நம்பர் தான். யோ, வண்டியில யாரியா? சார் இவெல்லாம் தீவிரவாதியா? நம்புற மாதிரி ஆகுது. முதல்ல வந்து வண்டிகளை செக் பண்ற வேலையை பாரு சார். நோ காசி, முன்னெல்லாம் சின்ன பசங்களுக்கு தான் இடுப்புல பெல்ட் பாம்பை கட்டி அனுப்பினானுங்க. இப்பெல்லாம் டெரரிஸ்டுங்க ட்ரெண்டியே மாத்திட்டானுங்க. வயசானவங்கள தான் அனுப்புறானுங்க. அவன் கண்ணை நல்லா பாரு. கொலை வெறி தெரியுது. ஆமா, இங்க என்ன நடக்குது? பாம் இருக்கான்னு பாக்குறோம். பாமா இருக்கட்டும். என்னையா? ஃபுல்லா செக் பண்ணிட்டேன் சார், ஒண்ணும் இல்ல. கேட் ஓபன் பண்ணுங்க. வண்டி போட்டு. மத்த வண்டி செக் பண்ணுங்க வாங்க. டிரைவர் பேக்ல டோர் ஓபன் பண்ணு. யோ, மரியாதையா சொல்லு. ஹார்பர்ல பாம்பு தட்டிங்கால் வந்திருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல சார், இந்த வண்டியில தான் பாம்பு வச்சிருக்கதா இன்ஃபர்மேஷன் வந்தது. அதான் தீவிரவாதி என்கொயரி பண்றேன். அப்ப இந்த வண்டி மட்டும் ஹோல்ட் பண்ணுங்க. மத்த வண்டியெல்லாம் க்ளீன் பண்ணுங்க. கமான் குயிக். கமான் ஆபீசர். இந்த வண்டி டேய், உன் சங்காத்தமே வேண்டாம். உன் ஏஜென்சி வேற ஆள வச்சு பாத்துக்கோ. என்ன விட்டுரு. சாரி செல்வம். சிங்கப்பூர் பார்ட்டி எனக்கு அவன் நிறைய செஞ்சிருக்கான். அதான் அவன் சொன்னதை என்னால தட்ட முடியல. செல்வம். அதான் அவன்கிட்ட சொல்லாம விடு செல்வம். அதான் சூப்பரா எஸ்கேப் ஆயிட்டான்ல. டேய், நீ சுமாரா. இதெல்லாம் பண்ணி தானே 5 வருஷம் உள்ள கஷ்டப்பட்டேன். நீ ஏன்டா என்ன திருடாவே பாக்குற? என்னடா அப்படி சொல்லிட்ட? நான் உன் ஃப்ரெண்டுடா. சரி, இதுதான் கடைசி தடவை. இனிமே இந்த மாதிரி சிக்கல் எல்லாம் உன்னை மாட்டி விட மாட்டேன். போதுமா? கண்ணை திறந்துகிட்டே யாராச்சும் பாலுங்காலத்துல குதிப்பாங்களா? இதோ நான் குதிச்சிட்டு இருக்கேன். சக்கரை சொல்றதெல்லாம் பொய்ன்னு உள் மனசு சொல்லுது. ஆனாலும் நான் நம்புறேன். விதிங்கிறது ஒரு ஊஞ்சல் மாதிரி. ஒரு பக்கம் போகக்கூடாதுன்னு இன்னொரு பக்கம் இழுத்தா ரொம்ப வேகத்தோட எதிர்பக்கம் போயிடும். என்ன அறியாமலேயே நான் எதிர்பக்கம் போக ஆரம்பிச்சிட்டேன்.
லட்சுமி இந்த மருந்து மாத்திரை போற ஸ்டேஜ் எல்லாம் தாண்டியாச்சு. இன்னொரு தடவை மயக்கம் வந்தா காப்பாத்துறது கஷ்டம். உடனே ஆபரேஷன் பண்றது நல்லது. ஆபரேஷனா லட்சக்கணக்கில் செலவாகும். ஏற்கனவே என்னால அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. சிட்டில பெரிய பணக்காரன், நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு, காசா இல்ல. நேரடியா அண்ணாச்சிக்கிட்டே ஆபரேஷன் பண்ண பணம் வேணும்னு நீயே கேட்டுற. நான் வரமா? என்ன மிஷின் பழசாயிடுச்சு, புதுசா மாத்தணும். சம்மதம்னா கேட்டு சொல்லு. என்ன புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அம்மா, நான் தான் சம்பாதிக்கிறேன்ல, நம்ம தனியா போயிடலாமா? என் கண்ணுல தூசி பட்டா கூட அவரால் தாங்க முடியாது. அவரை எப்படி விட்டுட்டு வர்றது? இங்க பாரு பாரதி, அன்னைக்கு நான் கை குழந்தையோட அனாதையா நின்னப்ப அவர் தானே எனக்கு கடைக்கல கொடுத்தாரு. அந்த நன்றி எப்படி மறக்க? வா வா வா. ஏண்டிமா நோக்குதான் உடம்பு சரியில்லைன்னா உன் டாகுக்குமா பேண்டேஜ் எல்லாம் சுத்தி இருக்கு? உங்க வீட்டுல குடுத்துன இருக்கிற பாட்டி தான் இப்படி பண்ணிட்டான். அவன் மட்டும் என் கையில மாட்டினான், அவன் கொண்டு நோண்டிடுவன் நோண்டி. ஆத்தடி கண்ணு மேல குறியா காலங்கள. பாண்டி, ஏன் உள்ள போகாம இங்க நிக்கிற? இல்லப்பா, உள்ள சகனம் சரியில்லாம இருக்கு. நீ போ, வர்றேன். ஹவுஸ் ஓனர் பொண்ணு பிறந்த நாள், வாடகை தான் கொடுக்கறது இல்ல, ஃபங்க்ஷனா அட்டெண்ட் பண்ணு. வா. தெரியும்யா, நீ முன்னால போ, நான் பின்னால வரேன். போ, வந்து சேரு. மாட்டிவருக்கு எவ்வளவு வக்கனையா கூப்பிடுறான் பாரு. பாடி வாடா. யோ, நீ எப்ப அங்க குத்துறனா? நல்லா வாடா. இந்த வார லவ் லெட்டர், இந்த லவ் லெட்டர் கொண்டு அந்த பிள்ளைகிட்ட விட்டா லவ் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் உன் தம்பி ஆத்மா, உன் ஆத்மா எல்லாம் சாந்தி ஆயிரும். போதுமா? போ, நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாக்குறேன். போய் என்ன அங்க பாரு, அந்த பொண்ணு ரூமுக்குள்ள போறா. அதுக்கு என்னப்ப நீயும் பின்னாடியே போய் கட்டி பிடிச்சு முத்த கொடுக்குற. எருமை எருமை மாடு மாதிரி வளர்ந்துக்க என்ன யோசனை சொல்றேன்? பட்ட பகல்ல பங்கன் நடக்கிற இதுல எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்? முடியுமுடா. எப்படி? இதுக்காகவே நான் 2 நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணுவேன். அதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிடு. லைட் ஆன் பண்ண உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அவளுக்கு உன்னை விட்டா யாரும் கதி இல்ல. இதுதான்டா எனக்கு வேணும். போடா. போடா. போறேன்டா போறேன்டா. இப்ப பாருடா, போறேன்டா. அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லு, வந்தானா வகுந்துருவேன் வகுந்து. ஏய், உன்னோட ரவுடித்தனத்தை இன்னும் விடலையா? அடி போடி, நம்ம கேஸ் எல்லாம் வெட்டுக்கு வெட்டு, குத்துக்கு குத்து. அவ்வளவுதான், அப்பவே தீர்ப்பு. ஹலோ? ச்சே, கரண்ட் போயிடுச்சே. சொல்லு. இப்ப எதுக்குடா என் வாயை கடிச்ச? நான் எதுக்குமா ஓ வாயை கடிக்கிறேன்? நான் தேடி வந்த வாய் வேற வாய். ஓ வாய் தான் குறுக்க வந்துருச்சு. என் வாயை குறுக்க வந்துருச்சா? என் வாயை கடிச்ச உன் வாயை மல்லக்க போட்டு உலக்கையில நெல்லு குத்தல. எங்க உலக்க? எது வாயில நெல்லு குத்த போறியா? தங்கச்சி, என்னாச்சு? அண்ணே, குருட்டு போன விட்டத்துல பாஞ்ச மாதிரி ஒருத்த வாயை கடிச்சிட்டு ஓடிட்டானே. கடிச்சத பார்த்தா மனுஷன் கடிச்ச மாதிரி தெரியலையே. எதுக்கு இப்ப கத்தி கூப்பாடு போடுற? சட்டுப்புட்டுன்னு யாருக்கும் தெரியாம இவ்வளவு கடிச்சவனுக்கு இவ்வளவு கல்யாணம் பண்ணி வச்சிரும். நல்ல ஐடியா. அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அவனையும் கொல்லுவேன், உன்னையும் கொல்லுவேன். அப்படின்னா அந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். போடி. ஹாய் காயத்ரி, ஹாப்பி பர்த்டே. Thank you ஆன்ட்டி. காயத்ரி, உனக்கு என்னோட பர்த்டே கிஃப்ட். ஐ சூப்பரா இருக்கு அங்கிள். பிடிச்சிருக்கா? திறந்து விடு. ஐயோ, திறந்து விடுறதா? திறந்து விட்டா பேர்ட்ஸ்லாம் பறந்துடுமே. பேர்ட்ஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கிள். பரவாயில்ல, திறந்து விடு. ஏண்டா அம்பி, இப்படி பாப்பா கையில லவ் பேர்ட்ஸ் கொடுத்துட்டு அத போய் திறந்து விட சொல்றியே, இதுதான் உன்னோட கிஃப்டா? மாமி, காயத்ரிக்கு என்னோட கிஃப்ட் இந்த லவ் பேர்ட்ஸ் இல்ல, இதுகளோட சுதந்திரம். காயத்ரி, நீ திறந்து விடு. ஒரு மனுஷன் கிஸ் பண்றப்ப ஆடாம அசையாம அப்படியே லூசுல விடணும். அதை விட்டு மல்லு கட்டினா பல்லு விடாம என்ன பண்ணும்? தமிழ் படம் பார்த்து பார்த்து கிஸ்னா என்னன்னே தெரியல. இங்க இருக்க பக்கி இருக்கு. இடையில இடையில 2 இங்கிலீஷ் படம் பார்க்கணும். அப்ப தெரியும் அதோட அருமை என்னன்னு. நீ ஒளிரடமா? நான் 1/2 மணி நேரமா இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கேன். இப்போ வந்து நான் ஒளிரடங்கிற.
சரி பாட்டு என்ன உனக்கு தான் அழுகு திரும்பி நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நான்லாம் அழ ஆரம்பிச்சேன்னா மாசக்கணக்கா அழுவேன். அம்புட்டு அழுகையும் அடக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கேன். மரியாதையா போயிரு. போய் அங்கிட்டு போய் ஒளி போ. நான் அங்கிட்டு போனா மாட்டிக்கிடுவேன். நான் இந்த இடத்த விட்டு வேற எங்கிட்டு போனாலும் மாட்டிக்கிறேன். ஏன்னா ஏன் கண்டிஷன் இருக்கு. அப்ப நீ போக மாட்டியா? முடியாது. ஏ சுஜி இங்க வாடி. கூப்பிடு கூப்பிடு, யார வேணாலும் கூப்பிடு. ஆனா நான் இந்த இடத்த விட்டு நடந்த மாதிரி தெரிஞ்சுக்க. யோ நாங்க வந்து விளையாடுறதுல நீ ஏன் வந்து வம்பு பண்ற? யார் நான் வம்புடுத்தனா? நீங்க தான் ஓவராலா வந்து ஏன்டா வம்புடுக்கீங்க? இதெல்லாம் உங்க அப்பா தான் கட்டின இடமா? அப்ப உங்க அப்பா அத்தாவும் பரம்பரையில சேர்ந்து கட்டின விடாது. இரு இரு அரிசி முடிய திருடுறேன்னு நான் போய் ஆளை கூட்டிட்டு வரேன். ஆட அதுக்கு பாப்பா. எது அரிசி முட்டிய திருநா? கூப்பிடு கூப்பிடு. உன் ஆளுங்களையும் கூட்டி வா, என் சொந்த காலையும் கூட்டி வர. யாரோட ஆளுங்க பெரிய ஆளுங்க பாப்போம். போ பாக்கலாம். சீப்பா குரங்க. நீ குச்சி குரங்கு, இவன் குண்டு குரங்கு, போங்கடி ரெட்ட குரங்குகளா? யார் குரங்குங்கற? நீ தான் மனுஷ குரங்கு. நீ குரங்கு, உங்க அப்பன் குரங்கு, உங்க குடும்பமே குரங்கு. குரங்கு பிறந்த குரங்குகளா? அச்சிப்பா நீ போ போந்தா கோழி. இங்க வாங்களே. கூட்டி வாங்கடி, யார வேணாலும் கூட்டி வாங்கி பாப்பான். பாருங்க உன்னை போக சொன்னா போவே மாட்டேங்கறான். யாரு? இங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்கியா? வாடா வெளிய. ஆகா மாட்டியா வாடா. பயவலையே மறுபடியும் அதே உலக்க பாட்டிய குட்டி வந்து புலக்கறக்க ஏற்பாடு பண்ணிட்டு. ஐயோ